ஹalleluya, praise the Lord. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். தவறு செய்யாத தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஒரு அழகான வாசகம் இப்படியா சொல்லுகிறது, people will always tell you what you do wrong. எப்பொழுதும் நம்ம தப்பு செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களா, தவறுகளை சுற்றி காட்டி கொண்டே இருப்பாங்களா நம்மளை சுற்றி இருக்கும் ஜனங்கள். ஆனா அதே வாசகம் சொல்லுகிறது, but will hesitate to compliment you what you did right. ஆமாங்க, நம்ம நல்லது செய்யும் போது யாருமே ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வாழ்த்த மாட்டாங்க. நீ செஞ்சது கரெக்டுமா, சூப்பரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன் தர மாட்டாங்க. ஆனா தப்பு மட்டும் பண்ணுங்களேன், அவ்வளோதான், வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச இதான் சான்ஸ்ன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும், உங்களுக்கு ஒரு ரைட்டான அப்ரிசியேஷன் கிடைக்கல, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் தெரியுமா, இவங்க என்னை ஒரு மதிப்பு கொடுக்கவே இல்லையே, என்னை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லையே. வீட்டில் கூட நடக்கலாம், ஆசாசியாக சமைச்சு கொடுத்தா ஒரு யார்கிட்ட இருந்தோ, ஐயோ எனக்காக நீங்கள் செஞ்சீங்களே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லை. அநேக ஸ்திரீகள் இதை பற்றி கவலைப்படுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற காலையிலேருந்து ஒரு நாள் கூட, ஐயோ மம்மி சூப்பராக பண்ணீங்க, எனக்காக இது பண்ணீங்களேன்னு ஒரு பிள்ளைகளும் சரி இல்லை கணவனும் சரி, நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது குழம்புன்னு சொல்லிட்டு யாராவது அப்ரிசியேட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்களா? உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஹalleluya, ஆமென். பண்ணாதவங்களா இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கோங்களேன் தயவு செய்து. ஏன்னா உங்களுக்காக தான் பெண்கள் உழைக்கிறாங்க, உங்களுக்காக தான் எல்லாமே செய்கிறாங்க. நம்ம வேதத்தில் கூட இது ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கிறது. மத்தேயு 26:6 பார்த்தீங்களா, 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு பெத்தனியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், அங்கே பார்த்தீங்களா சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறாங்க. அங்கே பந்தியாக இருக்கும்போது சீமோன் ஆண்டவருக்கு டின்னர் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்திரீ வராங்க. அவங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு அங்கே வேதம் சொல்லுது. ஒரு ஸ்திரீ ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலமோ வெண்கல பரணியை கொண்டு போஜன பந்தியில் இருக்கும் அந்த தைலத்தை அவர் சிரசில் மேலே ஊற்றினாங்களாம். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு வெசனம் அடைஞ்சாங்களாம். அவங்க எவ்வளோ ஒரு நல்ல காரியம் தானே செஞ்சாங்க. ஆனால் மற்றவர்கள் பார்வைக்கு, சீஷரோட பார்வைக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சா, வீண் செலவாக தோணுச்சான். தோணுறது மாத்திரம் இல்லை, அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற தைலம், இதை நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் நீ இப்படி பண்ணன்னு, தப்பு செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த மகளை திட்டுறாங்க, கடிந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாரு, அது அவங்க செஞ்ச அந்த நற்கிரியை அவர் அப்ரிஷியேட் பண்ணுகிறவராக இருக்கிறாங்க. ஆமென். அந்த பகுதி பார்த்தீங்களா, 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தில் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. ஆண்டவர் அவர் செய்த செய்கையை அவர் அப்ரிஷியேட் பண்ணுகிறவராய் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீயை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ என்ன செய்யறா, எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறார் சொல்றாங்க. அநேக நேரத்துல நம்ம செய்யற நற்கிரியைகள் அப்ரிஷியேஷன் கிடைக்காம இருக்குது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை குறித்து செய்கிற போது அவர் அப்ரிஷியேட் பண்ணார், அவர் அது வேல்யூ பண்ணார். அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்கு இவள் எப்போதும் செய்யப்படுகிற செயல்களும் நினைப்பா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, இந்த காலை வேளையில நீங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ, ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக, உங்க குடும்பத்துக்காக என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ, you will get appreciation. Hallelujah, God will appreciate you. அவங்க எல்லாரும் எழுந்து இன்னைக்கு உங்களை சொல்ல போறாங்க, உன்னால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணலான்னு கூட கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க. You are blessed என்று சொல்லுகிறார், நீ விலையேற பெற்றவள் என்று சொல்லுகிறார். காலம் வரும், இன்னைக்கு வேணா அவங்க அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம், பட் டைம் will come, they will really appreciate you. உங்களுக்கு நேரம் வரும், ஒரு காலம் வரும். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களா, ஒரு நேரம் வரும், ஒரு காலம் உண்டு. அதே கணவர் வாயால, அதே பிள்ளைகள் வாயால, நீ பாக்கியவதி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற காலம் வரும். ஹalleluya. கண்ணை தொடச்சிக்கோங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லா அப்ரிசியேஷனும், நீங்க செய்த எல்லா நற்கிரிகளும் கர்த்தரால் மறக்கப்படுவதே இல்லை. யூ வில் பி ஹானர்ட். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, எங்களுக்கு ரைட்டான அப்ரிசியேஷன் கிடைக்கல, ஆனால் மாறாக நாங்கள் எங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திட்டு தான் வாங்கியிருக்கோம்.
அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா உங்க துக்கமும் சந்தோஷமாய் மாறுகிற காலத்துல நீங்க இருக்கிறீங்க சகோதரனே, சகோதரியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்த எல்லா காரியங்களும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த நேரத்துல அதற்கேற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே அவள் கைகளின் பிரயாசத்தின் பலனை அவர்கள் அடைய செய்யுங்கப்பா. கிருபையா ஈவாய் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்கப்பா. மனுஷர்கள் மூலியமாவும் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும். இன்னும் ஓட, இன்னும் ஆண்டவரின் நற்கிரிகளை செய்ய எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மகிமையை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.